ஒரு சீருடையில் இப்படியான ஒரு தேவையில்லாத ஒரு விஷமத்தனமான சர்ச்சையை ஏன் உருவாக்குகிறார்கள் என்பது எனக்கு ஓரளவுக்கு புரிகிறது. ஏன்னா இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக முஸ்லீம் சமூகத்தை கொஞ்சம் வம்புக்கு இழுக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தில் நாங்களும் கூட கொஞ்சம் கவலைப்பட்டோம். சில விஷயங்கள் நடந்த போது அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்குமோ என்று நான் நினைத்தேன். அந்த கல்முனையின் ஒரு நாய் சம்பந்தமான விஷயத்தில் நடந்த விவகாரத்தில் அங்கே மத்திய கிழக்கிலே ஒரு தமிழ் சகோதரர் மிகவும் கவலைப்படுகிறோம், அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்து விட்டது. அதிலிருந்து ஒரு கொதிநிலையிலே இருந்து கொண்டு அதற்காக இதை செய்கிறார்களா என்றும் ஒரு சிலர் கருத்து எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அது எப்படி இருந்தாலும் ஏன்னா இன்றைக்கு அரசாங்கத்திட்ட இதுக்கிட்ட நாங்கள் விமோசனம் கேட்க போனால் அது வேறு விபரீதத்தில் வந்து விடுமா என்று கூட யோசிக்க வேண்டிய. அரசாங்கத்தை சுகாதார அமைச்சுக்கு செயலாளராக இருப்பவர் எங்களுடைய மையத்துகள் எரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர். அவரிடம் தான் நாங்கள் போய் இதெல்லாம் கேட்கணும். ஆனால் அதன் காரணமாக அவர் இன்று கொஞ்சம் வேதனைப்பட்டு கவலைப்படுவார்னு நினைக்கிறேன். அதற்காக ஒரு பிராயச்சித்தமாவது இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு அவர் காண வேண்டும். நான் இங்கே மேடையில் இதை பற்றி பேச வருகிறது என்பது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் நண்பர் மனோ கணேசன் தொடங்கினத்தால் நான் இது சம்பந்தமாக ஏன்னா இந்த விஷயங்களை சொல்ல வேண்டாம். இது சம்பந்தப்பட்ட அதிகாரி கல்முனை RDHS-ஆக ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸாக இருந்தபோது கல்முனை தெற்கு வைத்தியசாலை உட்பட ஏனைய வைத்தியசாலை முஸ்லீம்கள் நிறைய இருக்கிற வைத்தியசாலைகளில் இதே விதமாக உடையணிந்து வந்த தாதியர்கள் சம்பந்தமாக அவர் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கல்முனை வடக்கு வைத்தியசாலைக்கு போன மாத்திரத்தில் இவருக்கு இந்த உதிப்பு எப்படி வந்தது என்பதும் புரியாத புதிராக இருக்கிறது. எனவே இவையெல்லாம் என்னை பொறுத்த மட்டிலே தாதியருக்கு இன்றைக்கு நீங்கள் உங்களோட காய்ச்சட்டையை களைஞ்சிட்டு வாங்கன்னு சொன்னால் அவர்களை நிர்வாணப்படுத்துவதற்கு சமன் என்பதுதான் சமுதாயத்தில் இருக்கிற உணர்வு. ஏன்னா இப்படியான சித்து விளையாட்டுகளை செய்வதன் மூலம் தேவையில்லாத முரண்பாடுகளை தோற்றுவிக்கிற நிலவரங்களை குறித்து கவலைப்படுகிற அதே நேரம் இதற்கான தீர்வை அரசு விரைவாக தரும் என்ற நம்பிக்கையோடும் அது சம்பந்தமான அழுத்தங்கள் ஆரம்பித்து விட்டன. அதற்கான தீர்வுகள் வந்தாக வேண்டும். The Pioneer News website is based in Sri Lanka.